தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 15. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சவுளுடைய கையிலிருந்து ஆண்டவரே தாவீதை தப்புவித்த தேவன், காரணமில்லாமல் துரத்தி கொண்டே இருந்த சவுளுடைய கரத்திலிருந்து தாவீதை தப்புவித்து ஆண்டவரே தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து தாம் அபிஷேகம் பண்ணினது போல ஆண்டவரே நீங்க அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன், தாவீதின் தேவனாய் தாவீதின் குமாரனாய் கர்த்தர் நீர் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மனிதர்கள் எழும்பி காரணமில்லாமல் உம்முடைய பிள்ளைகளோடு கூட வழக்காடி கொண்டு இருக்கிறார்களோ, காரணமில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நித்தம் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய கைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சவுளுடைய கையிலிருந்து தாவீதை தப்புவித்தது போல சுவாமி, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, காரணமில்லாமல் போடுகிற வழக்குகள் ஆண்டவரே, காரணமில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்து வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தீங்கு செய்யாமல் இருந்தும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி நினைக்கிற மனிதர்களுடைய கரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தப்பு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த பலவானுடைய கைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறதோ அப்பா, என் தேவன் இப்பொழுது அவர்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நீங்க பிடிங்கி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் தீர்ந்து ஆண்டவரே நியாயாதிபதியா நீர் இருந்து சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்புவித்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த ஜெப வேளையில கர்த்தர் ஊற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களுடைய கரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுகிறபடினால் நன்றி. காரணமில்லாமல் போட்ட வழக்குகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.